நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது கேழ்வரகு கூழ், அதாவது ராகி கூழ் அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி நம்ம ரொம்ப சுலபமான முறையில் வீட்டிலேயே எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ஸும் செய்முறையும் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த சம்மருக்கு ரொம்ப ஸ்பெஷலான கேழ்வரகு கூழ். அது எப்படி சிம்பிளாக நம்ம செய்யலாம் அப்படிங்கிறது இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு தேவையான அளவு வந்து நான் சும்மா ஒரு 2-3 ஸ்பூன் அளவு கேழ்வரகு மாவு, அதான் ராகி மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூனுக்கே வந்து ஒருத்தர் குடிக்கிற அளவுக்கு சஃபிஷியண்ட்டாக குடிக்கிற அளவுக்கு வரும் கேழ்வரகு மாவு. இந்த ராகி மாவு வந்து சும்மா ஒரு கொஞ்சம் போல் எடுத்திருக்கேன். அப்புறம் பச்சை மிளகாய் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட நம்ம தயிரும் மாங்காய் பத்தியும் சேர்த்து நம்ம குடிக்கும்போது சேர்த்திக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு தான் நான் எடுத்திருக்கேன் கேழ்வரகு. இதுவே வந்து ஓரளவுக்கு ஒரு 1-1.5 டம்ளர் அளவுக்கு வரும். இதை நம்ம வந்து இந்த பாத்திரத்தில் போட்டுக்கிறேன். 1 டம்ளர் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் நல்லா தண்ணியை தான் கரைக்கணும். இது நல்லா வந்து லம்ஸ் இல்லாமல் கொஞ்சம் நல்லா கரைச்சிக்கோங்க. தேவைன்னா இன்னி கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். சுத்தமாக கட்டி வந்து இருக்கக்கூடாது. அடுப்பில் வைக்கும்போது நல்லா தண்ணியாக கரைச்சிக்கோங்க. கொஞ்சம் உப்பு இதிலே போட்டுக்கலாம். நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு நான் இதிலே சேர்த்திக்கிறேன். நல்லா லம்ஸ் இல்லாமல் கரைச்சிட்டு அப்புறம் இதை வந்து அடுப்பில் வச்சு காய்ச்சலாம். இப்போ வந்து கொஞ்சம் ஃப்ளேம் வந்து மீடியம்லேயே வச்சுக்கோங்க. கை எடுக்காமல் கிளறணும், இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து அடி பிடிச்சிக்கும். கொஞ்சம் நேரம் அது கொஞ்சம் வேகிற வரைக்கும் கொஞ்சம் வந்து கை விடாமல் கிளறணும். ஒரு 2-3 நிமிஷம் போல் ஆகலாம். அது வரைக்கும் கொஞ்சம் கை விடாத கிளறணும். கொஞ்சம் கலர் வந்து மாறும், அதோட திக்னஸும் மாறும். அது வரைக்கும் கொஞ்சம் நம்ம வந்து கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் ஆச்சு, கொஞ்சம் திக்காயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா நமக்கு பயம் இல்லை. இதுக்கு மேலே வந்து அடி பிடிக்காது. கேஸ் நல்லா ஸ்லோ பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே வந்து அடி பிடிக்காது. நல்லா கொதிக்கட்டும். நீங்கள் ஒகேஷ்னலாக கரண்டி போட்டு கலந்திங்கன்னா போதும். பபிள்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் கண்டிப்பாக அடியோ உருண்டையோ இதுக்கு மேலே கட்டாது. ஒரு 2 நிமிஷம் இதை மாதிரி நல்லா கொதிக்கட்டும். ஏன்னா அந்த கேழ்வரகு வந்து வேகணும் இல்லைங்களா, அதனால். சப்போஸ் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ரொம்ப கட்டி ஆகிடுச்சுன்னா தண்ணி கூட ஊற்றிக்கோங்க. ஆனால் கிளற வேண்டாம். அப்படியே மேலார தண்ணி ஊற்றி விட்டுட்டிங்கன்னா அது அப்படியே கொஞ்சம் நேரத்தில் இதுவாகிடும். இப்போ வந்து ஒகேஷ்னலாக கலந்திங்கன்னா போகிறோம். ரொம்ப கட்டி ஆகலை, அதனால் நான் தண்ணி ஊற்றலை. ரொம்ப கட்டி ஆகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அது அப்படியே அதிலே வெந்துடும். அது உங்களுக்கு தண்ணியும் அந்த கேழ்வரகும் மிக்ஸ் ஆகாது. அது அப்படியே வந்து வெந்துடும். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து தண்ணி நான் ஊற்றலை, கரெக்டாக இருக்குது. இது வந்து அடி பிடிக்காது இனிமேல். அதனால் ஒகேஷ்னலாக கலந்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வந்து இந்த கேழ்வரகு மாவு வந்து நல்லா வேகட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இன்னொரு 1 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போது நல்லா கெட்டி ஆகிடுச்சு. இப்போது ஒன்றும் அடி பிடிக்கல, உருண்டையும் கட்டலை. இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கிறதுனால நான் கொஞ்சோண்டு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஆட் பண்ணதுனால நம்ம கலக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. அப்படியே வந்து அது 2 நிமிஷம் கொதிச்சா கூட போதும், வெந்துடும் நல்லா அந்த மாவு. அதனால் இன்னும் ஒரு 1 மினிட் 2 மினிட்ஸ் வெந்துச்சுன்னா போதும். இப்போ வந்து இன்னொரு 1 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா வெந்துருச்சு. தண்ணி அது வாட்டுக்கு தனியாக தான் இருக்குது, மாவு வாட்டுக்கு வெந்துட்டுருக்குது. இப்போ வந்து எதுவுமே அடி பிடிக்காது, உருண்டையும் கட்டியிருக்காது. இப்போது இது வந்து நல்லா வெந்துருச்சு. லைட்டாக நல்லா ராகி வெந்து ஸ்மெல்லும் வருது. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி போதும், கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து இதை அடுப்பு அணைச்சிடலாம். அடுப்பு அணைச்சிட்டு லைட்டாக கலந்து விடலாம். பார்த்தீங்கன்னா எதுவுமே அடி பிடிச்சிருக்காது, எதுவும் உருண்டை கட்டியிருக்காது. இது கொஞ்சம் நல்லா ஆற விடணும். அதாவது இது வந்து ஒரு நல்லா ஆற விட்டுட்டு ஒரு 8 to 10 ஹவர்ஸ் ஃபர்மெண்டேஷன் ஆகணும். அதான் நல்லா புளிக்கணும். அப்போ தான் வந்து அந்த கேழ்வரகு கூழ் வந்து நல்லாயிருக்கும் சுவைக்கிறதுக்கு. இப்போ வந்து இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். நல்லா ஆறின வாட்டி இது வந்து ஒரு மண் சட்டி மாதிரி உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இல்லைனா இதுவே நல்லா மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இது ஆறிடுச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு மண் சட்டி இருந்துச்சுன்னா இதில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் அதே கிண்ணத்திலே வந்து மாற்றி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. மிச்சம் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக செஞ்சுருந்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். இதில் உங்களுக்கு தேவைன்னா தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். இல்லைனா அப்படியே கூட மூடி வச்சு, இதுவே வந்து ரொம்ப ஒன்றும் கட்டியெல்லாம் இல்லை, அதனால் இதை அப்படியே கூட வச்சுக்கலாம். இதை வந்து அப்படியே மூடி வச்சுக்கலாம். ஒரு 8 ஹவர்ஸ் ஃபர்மெண்டேஷன் ஆச்சுன்னா புளிச்சிச்சுன்னா நல்லாயிருக்கும். இதை அப்படியே வந்து நம்ம மூடி வச்சிடலாம். பார்த்திங்கன்னா இது நல்லா ஒரு 6 to 8 ஹவர்ஸ் ஃபர்மெண்டேஷன் ஆகிடுச்சு. இப்போ
இப்போ வந்து இது வந்து நம்ம மோர்லாம் போட்டு தாளித்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். அந்த ஆரிய கூழ் வந்து தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். கேழ்வரகு கூழுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு கொஞ்சம் நல்லா பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை போட்டுக்கலாம். பச்சை மிளகா தேவையான அளவு போட்டுக்கோங்க. ரொம்ப காரம் போட்டுற போகிறீங்க அப்புறம் பிடிக்க முடியாது. ஏன்னா அப்புறம் மாங்காய்லாம் வேறு ஆட் பண்ணுவோம். அதனால் வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க. தேவையான அளவு வெங்காயம் போட்டுக்கோங்க. அது உங்களுக்கு எவ்வளோ உங்களுக்கு பிடிக்குமோ, இதெல்லாம் வந்து அளவுங்கிறது கிடையாது. நமக்கு பிடிச்சா அதிகமாக கூட சேர்த்திக்கலாம். சும்மா கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃப்ரை பண்ண வேணாம். அதே சமயத்தில் ரொம்ப பச்சையாக இருந்தால் கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா இருக்காது. கொஞ்சம் வதக்கி போட்டால் அது வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சளி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு கூட கொஞ்சம் லைட்டாக வதக்கி போடும்போது எதுவும் பிரச்சனை வராது. நம்ம ஏற்கனவே கேழ்வரகு காய்ச்சும் போது உப்பு போட்டிருக்கோம். அதனால் இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு மட்டும் நான் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். சும்மா லைட்டாக ஒரு 2 வதக்கு வதக்கினா போதும். இப்போ இந்த அளவு வதக்கினா போதும். இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து மோரில் அப்படியே கொட்டிக்கலாம். இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டேன் நான். இது கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நல்லா ஆறட்டும். ஆறின வாட்டி இதை வந்து நம்ம கூழில் போட்டு எப்படி கலக்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஆறட்டும். இப்போது கேழ்வரகு கூழுக்கு நமக்கு மெயின் வந்து தயிர் தான். தயிர் ஊற்றி தான் கலக்க போகிறோம். இந்த தயிரில் தான் அந்த வெங்காயம்லாம் நம்ம தாளிச்சோம் இல்லைங்களா, அதெல்லாம் இதில் போட்டுட்டு கலந்துட்டு அப்புறம் நம்ம எப்போ குடிக்கிறோமோ அதை வந்து அந்த கூழில் போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த வெங்காயம் வணக்கினதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆறிடுச்சு. இப்போ வந்து இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் டைரெக்டாகவும் கூழில் சேர்த்திக்கலாம். எப்போ குடிக்கிறோமோ அப்போ வந்து சேர்த்திக்கிட்டா நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் இது போட்டு நல்லா கலந்து வச்சுட்டேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பெருங்காயம் கூட இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பெருங்காயம் எதுவும் போடலை. உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் அந்த பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த மோர் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. காரம் உப்பு எல்லாமே இதில் இருக்கும். இப்போ வந்து நம்ம இது எப்போ குடிக்கிறோமோ அந்த கூழில் போட்டு கலந்துக்கலாம். இப்போ வந்து இந்த நல்லா இந்த புளிச்ச இந்த கேழ்வரகு கூழில் வந்து இப்போ நம்ம தாளித்து வச்சோம் இல்லைங்களா, அந்த மோரையை வந்து நான் கலந்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் தேவைன்னா கூட அதிகமான மோர் வந்து நீங்கள் கலந்துக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நமக்கு தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம். எனக்கு இவ்வளோ திக்காக குடிக்க வராது. அதனால் நான் கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்திக்கிறேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு. நல்லா தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ நீங்கள் வந்து வாயில் போட்டு பார்த்துக்கோங்க உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு. உப்புலாம் கரெக்டாக இருந்தால் நீங்கள் இதை அப்படியே குடிச்சிக்கலாம். ஒரு டம்ளரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி குடிச்சிக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட். இதுக்காகலாம் ரொம்ப சிரமப்படவும் வேண்டாம். நீங்கள் நைட்டு ஞாபகமாக காய்ச்சிட்டிங்கன்னா மறுநாள் மத்தியானம் நீங்கள் இதை குடிச்சிக்கலாம். வந்து இதை நான் அப்படியே சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நம்ம ஒரே ஒரு ஸ்பூன் தான் எடுத்தோம். அதுக்கே பாருங்கள் நல்லா ஒரு 2 பேர் குடிக்கிற அளவுக்கான கூழ் வந்து நமக்கு தயாராகிடுச்சு. இது கூட வந்து நான் கொஞ்சம் மாங்காய் பத்தை வந்து சேர்த்திக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். அவங்கவுங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்திக்கலாம். பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக நமக்கு ஒரு ரொம்ப குறைவான நேரத்துலேயே ரொம்ப சுவையான கேழ்வரகு கூழ் வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லது, உடம்புக்கும் ரொம்ப நல்லது.